ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நான் உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து சும்மா ஸ்மால் பிக்னிக் வந்து ஈவினிங் டைமில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்கூல் ஹாலிடேஸ் விட்டதுனால வந்து அவருக்கு வந்து ஆஃபீஸ் இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஈவினிங்காக வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க் இருக்கிறதுனால வந்து நாங்கள் வெளியில் எங்கேயுமே அவ்வளோ பெருசாக வந்து போக முடியறதில்ல. ஸோ வந்து ஆஃபீஸ் லீவ் விட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து போனோம். லீவ் டேஸில் தான் போனோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து குழந்தைங்களாம் வந்து வீட்டில் லீவ் விட்டதுனால வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிறனால ஈவினிங் டைமில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு பிக்னிக் மாதிரி வந்து வெளியில் போகலாம், அவங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து ஒரு லேக் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பிளான் பண்ணிவிட்டு ஈவினிங்காக வந்து அதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எப்போவுமே நான் வந்து வெளியே போகும்போது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்குவேன். அதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் பால் காய வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது பேக் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து நான் வந்து ஒரு பேக், ஆக்சுவலி இந்த பேக் தான் வந்து நான் ரெகுலராக வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிற பேக்கு. இது வந்து எப்படி பார்த்திங்கன்னா ஃபோல்ட் பண்ணி பர்ஸ் மாதிரி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். ஒரு ஜிப்பு தான் இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்ல பெரிய ட்ராவல் பேக் மாதிரி கிடைக்கும். அதை வந்து நான் எப்போவுமே வந்து ரெகுலராக நாங்கள் இது தான் கொண்டு போவோம் வெளியில் போகும்போதெல்லாம். அதனால் அந்த பேக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அது நான் வெளியில் என்னென்ன கொண்டு போகணுமோ அதெல்லாம் வந்து நான் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓப்பன் பிளேஸில் வந்து ஒரு பிக்னிக் ஏரியாவில் வந்து நம்ம போய் காஃபி எல்லாம் குடித்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஊர் மாதிரி இங்கெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஷாப்ஸ் எல்லாம் வந்து இருக்காது. ஸோ அதுக்குன்னு தனியாக நம்ம ட்ராவல் பண்ணி போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நாங்கள் எப்போவுமே வந்து பேக் பண்ணிக்குவோம். நான் காஃபிக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து காஃபி பவுடர், சுகர் இது எல்லாத்தையும் வந்து நான் ஏற்கனவே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னா அதை வந்து ரீஃபில் பண்ணி மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறதுக்காக ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் ப்ரெட்டு கொண்டு போகலாம் டோஸ்ட் பண்ணி. அப்புறம் வந்து நம்ம ப்ரெட்டில் வந்து இது பண்ணுவோம் இல்லையா, ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு, அதுவும் வந்து பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட்டு வந்து டோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ப்ரெட்டு வந்து டோஸ்ட் ஆகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து ஒரு பவுலில் வந்து நான் வந்து ஒரு 4 to 5 டீஸ்பூன் வந்து சுகர் போட்டுட்டு அதில் வந்து ஒரே ஒரு எக்கு மட்டும் வந்து அதில் வந்து உடச்சி ஊற்றிட்டு இது வந்து எனக்கு தான் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து நான் இது தனியாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த எக்கு வந்து உடச்சி ஊற்றுறதுக்கப்புறம் அதை நல்லா வந்து பீட் பண்ணிக்க போகிறேன். டோஸ்ட் பண்ண ப்ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜாம் போட்டு அப்ளை பண்ணி அது வந்து தனியாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே வந்து முட்டையும் சுகர்லாம் வந்து பீட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதுலேயே வந்து கொஞ்சம் பாலும் ஊற்றி அதை நல்லா வந்து பீட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் வந்து ப்ரெட்டை வந்து டிப் பண்ணி வந்து நான் வந்து தவாவில் போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி டைம்லலாம் வந்து நான் நம்ம ஊர் இந்தியா வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுவேங்க. எதனால்னா நம்ம இந்தியாவிலலாம் வந்து வெளியே போகும்போது நம்ம வந்து வெளியில் எங்கே கிளம்புறோம், எங்கேயாவது வெளியில் சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து எந்த திங்ஸும் வந்து எடுத்துகிட்டு போகாமல் சும்மா ஜாலியாக போய்ட்டு வருவோம். ஏன்னா அங்கே போய் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டுக்கலாம். நம்ம மட்டும் ரெடியாகி நல்லா ப்ரிப்பேர்டாக ரெடியாகி மட்டும் போவோம். அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். நம்ம வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம். அகைன் நம்ம வீட்டுக்கு வரும்போதும் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னா வெளியிலேயே சாப்பிட்டு வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இங்கே வந்து அந்த மாதிரி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா குழந்தைங்களும் இருக்கிறனால கண்டிப்பாக வந்து வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணும் எல்லா ஃபுட்டும். அகைன் நான் வீட்டுக்கு திரும்ப வந்ததுக்கப்புறமும் நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். என்ன தான் நம்ம செஞ்சு சாப்பிட்டாலும் யாராவது செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த இதெல்லாம் ஈவெண்ட்லாம் வந்து நான் ரொம்ப இங்கே மிஸ் பண்ணுறேன்.
பிரெட் எல்லாம் பேக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து காஃபி போடுறதுக்காக வந்து ஒரு ஃப்ளாஸ்கில் வந்து நான் வந்து பாலும் வந்து நல்லா சூடு பண்ணி அதை வந்து ஒரு ஃப்ளாஸ்கில் வந்து ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இப்போ கிளம்பியாச்சு. ஸோ வந்து என் பையனும் பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேப்லாம் போட்டு எல்லாம் நம்மலாம் வந்து வெயில் இருக்கும். இப்போ வந்து சம்மர் டேஸ் அப்படிங்கிறனால எங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து 8:30க்கு மேலே தான் வந்து இருட்டே ஆகும். ஸோ அது வரையும் எங்களுக்கு இங்கே இருட்டே வராது. ஸோ அதனால் எங்களுக்கு அவ்வளோ டைம்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறனால அவங்க வந்து ரொம்ப வெயில் அப்படிங்கிறனால எல்லோரும் வந்து கேப்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து கிளம்பி நாங்கள் வந்து அந்த பிக்னிக் ஸ்பாட்டுக்கு தான் வந்து போகிறோம். இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து இருக்கிற ஒரு ஸ்பாட்டு தான். இது வந்து ஒரு லேக் மாதிரி இருக்கும். இங்கே வந்து சுற்றிலையும் வந்து வாக்கிங் ட்ராக் போட்டிருப்பாங்க. இங்கே வந்து நடந்தே வரலாம். ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் வந்து முதல்ல வந்து நாங்கள்லாம் இங்கே ஆஸ்திரேலியா வரதுக்கு முன்னாடி தனியாக இருக்கும்போது இந்த பிளேஸ்க்கு வந்து வாக்கிங் மாதிரி வந்துலாம் வந்திருக்காரு. ஸோ அதனால அவர் வந்து இந்த ஸ்பாட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால வந்து கூட்டம் ரொம்ப அமைதியாக இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி வந்து டாகோட வாக்கிங் வர்றது, தனியாக வாக்கிங் வர்றது, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இங்கே வாக்கிங் வருவாங்க. இங்கே வந்து கொஞ்சம் ப்ளே ஏரியா, இங்கே வந்து பார்க்குனாவே ஒரு ஸ்பாட்டு அப்படின்னாவே வந்து கம்பல்சரி வந்து இந்த ப்ளே கிரவுண்ட் வந்து இருக்கும். இந்த ப்ளே கிரவுண்டில் ஒரு சில ப்ளே ஏரியாஸ் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ப்ளே பண்ணுற கேம்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் வந்து கிரில் பண்ணி சாப்பிட்றதுக்கு தனியாக வந்து ஒரு ஃபயர் இது வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா செட்டப்போடையும் தான் இருக்கும். இந்த லேக்குக்கு வந்து பீச் மாதிரியே ஓரளவு வந்து கொஞ்சம் கார்னரில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். இதில் வந்து குளிக்கவும் செய்வாங்க. குளிச்சுக்கிட்டு அந்த அந்த லைன்ஸ் எல்லாம் சுற்றி போட்டிருக்காங்களே, அதுக்கு தாண்டி குளிக்கக்கூடாது அப்படிங்கிறனால அந்த பார்கோட் மட்டும் குளிக்கிற மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து இப்போ வீக் டேஸில் வந்ததுனால இங்கே எந்த கூட்டமும் இல்லை. பட் ஆனால் நாங்கள் வீக்கெண்டோ இதனால வந்து சாட்டர்டே சண்டேஸ் இந்த மாதிரி டைம்லலாம் வந்திருந்தோம்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பீச்சுக்கு அப்படி வருவோம் அப்படின்னோடனே டக்குன்னு வந்து அவங்கெல்லாம் வந்து இந்த மண்ணில் விளையாடுற திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பேக்கில் பேக் பண்ணி அதை வச்சு வந்து அவங்க விளையாண்டுருந்தாங்க. எப்போவுமே மேக்ஸிமம் வந்து இந்த பீச்சுக்கு போனாவே அவங்களுக்கு அந்த விளையாடுறது தான் ரொம்ப பிடிக்கும். அந்த மண்ணில் விளையாடுறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ நாங்களும் வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து அதை விளையாட விட்டுருவோம். அதெல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் அந்த ஏரியாலாம். இங்கே வந்து ஃபிஷ்ஷிங்கும் நிறையா பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து இங்கே வரவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிப்பாங்க, இல்லைனா வந்து ஒரு சில பேர் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்க. இங்கே வந்து மேக்ஸிமம் ஹாபீஸே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணுறது தான். நிறைய மேக்ஸிமம் ஆஃப் ஆஸ்திரேலியன் வீட்டில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஃபிஷ்ஷிங் பண்ண கொண்டையான திங்ஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. வீக்கெண்ட் ஆனால் அவங்களுக்கு வந்து டைம் பாஸே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷிங் பண்ணுறது அப்படிங்கிறது தான். நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வந்து ஃபைனலாக வந்து நம்ம கொண்டு வந்ததெல்லாம் சாப்பிட்றலாம். ஸோ அவங்களும் பசங்களும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. கொண்டு வந்தெல்லாம் சாப்பிட்டு நாங்களும் வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து போச்சு. இந்த டே ஃபுல்லுமே வந்து ரொம்ப போரிங்காக இருந்தது. குழந்தைங்களுக்கு வீட்டில் இருந்து. ஸோ அதனால் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருந்தோம். அவருக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகலை. அவர் லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து ஓப்பன் பிளேஸில் உட்காந்து நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் எங்களோட வரும்போதே லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அகைன் வந்து வீட்டுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த குட்டி பிக்னிக் வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள். இதை வீடியோ பற்றின ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் வெயிட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.